நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் லவ்? ஒன்னு ஹார்ட் இப்படி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா இப்போ வந்து லேட்டஸ்ட் என்ன ஆச்சு, இப்படி எல்லாம் காட்டுறீங்க பாத்தீங்கன்னா, இப்படி கொரியன் சிம்பிள் லவ்னா இப்படி ஆயிடுச்சு. வேலண்டைன்ஸ் டே கார்டு போட்டாலும் என்ன பண்றாங்க, எல்லாமே அந்த ஹார்ட் சிம்பிள் தான். லவ் எல்லாமே ஹார்ட் சிம்பிள் தான் ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலே இந்த ஹார்ட் சிம்பிள் வந்து எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் ஆப்பிரிக்கால செப்பியம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்குது. இந்த பிளான்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்ல தான் இருக்கும். லவ் சிம்பிள் எதுக்கு வந்ததுன்னா, எராட்டிக் லவ், ரொமான்டிக் லவ், இதுக்காக தான் இந்த ஹார்ட் சிம்பிளே வந்தது. இன்னைக்கு லவ்னால என்னது, ரெட் ஹார்ட் போய் ப்ளூ ஹார்ட் போய் பிங்க் ஹார்ட் போய் பிளாக் ஹார்ட் போய் ரெயின்போ ஹார்ட் வந்து ஏகப்பட்ட ஹார்ட் லவ் சிம்பிளுக்கு. அது மட்டும் என்னாச்சு, இப்ப லவ் சிம்பிள் போய் ஒரு இன்ஸ்டாகிராம்ல, ஒரு ஃபேஸ்புக்ல, ஒரு வாட்ஸ்அப்ல லைக் போட்டா கூட என்னது, ஹார்ட் சிம்பிள். ஹார்ட்ன்றது அப்படி ஆயிட்டு யாருக்கு வேணா இந்த ஹார்ட், இப்ப எதுக்கு வேணாலும் ஹார்ட் அடிச்சிடறானுங்க. பட் ஆக்சுவலா தேவ பிள்ளைகளே, உண்மையான லவ் சிம்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா, உண்மையான the love symbol is nothing but the symbol of the cross is the true love symbol. இந்த ஹார்ட் if you love me I love you னுது. ஆனா இந்த cross I love you even if you don't love me, I love you when you were a sinner, I loved you when you were an enemy. இந்த ஹார்ட் தான் உண்மையான ஹார்ட். But for God so loved the world he gave his only son and he put him on the cross. That this cross நான் பார்க்கும்போதெல்லாம் unchangeable unconditional love. நான் என் ஆண்டவரை எவ்வளவு நேசிப்பதை விட இந்த சிலுவை என்ன சொல்லுதுன்னா, அவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார். இந்த நேசமும் பாசமும் மாறுவதே இல்லை.